When you turn to Revelation chapter 3 verse 7, it describes the name of the Lord whom you serve. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அந்த இடத்துல வெளிப்படுத்தும். பார்த்தீங்கன்னா, he that is holy, he that is true, he that hath the key, he that openeth, he that shutteth. பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் திறவுகோலை உடையவரும் திறக்கிறவரும் பூட்டுகிறவரும். பார்த்தீங்களா, இவர் தான் நம்முடைய தேவன். He hath, what does he have? He hath the keys to shut, the keys to open. திறப்பதற்கு பூட்டுவதற்கு சாவிகளை அவர் வைத்திருக்கிறார். அப்படி வைத்திருக்கிற தேவன் என்ன சொல்லுகிறார்னா, verse 9ல், I will make them know that I have loved you. நான் உண்மையில் அன்பாய் இருக்கிறேன் என்பதை அவர் அறிந்து கொள்ளும்படியாக நான் செய்வேன். The point is, God loves us, but He says, I will make them know. பார்த்தீங்களா, உங்களை கர்த்தர் நேசிக்கிறார், ஆனால் உங்களை நேசிக்கிறேன் என்று அறிந்து கொள்ளும்படி நான் செய்வேன். So that is why we have to understand the word of God. Because you have kept, I also will keep. பார்த்தீங்களா, நீ காத்து கொண்டபடியினால் நானும் உன்னை காப்பேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா. பிகாஸ் யூ ஹவ் கெப்ட், ஐ ஆல்சோ வில் கீப். நீ காத்து கொண்டபடினால் நான் உன்னை காப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யணும். நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் செய்வேன்றாரு. பைபிள் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு நீ செய். நீ எதை செய்கிறியோ அதுதான் நான் செய்வேன். இஃப் யூ கீப், ஐ ஆல்சோ வில் கீப். நீ காத்து கொண்டினா நான் உன்னை காத்துக்கொள்வேன். நீ காத்து கொள்ளனா அது என்ன செய்வேன்னு சொல்ல. புரிஞ்சுட்டிங்களா? If you don't keep, so that is why we should understand the word of God. Everything is based on our action. எல்லாமே நம்முடைய செயல்களை வைத்து தான் தேவன் இயங்குகிறார். அதனால் நடக்கலைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் ஏதோ செய்யலைன்னு சொல்கிறது பெட்டர். புரிஞ்சுட்டிங்களா? நடக்கலைன்னு சொல்கிறதுக்கு பதில் நான் செய்யலேன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி எந்த இடத்துல நாம் செய்யலைன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். ஆராய்ச்சி பண்ணாதனால problem with believers is they think they are always right. That is the biggest problem. நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் வசனத்தை படிக்கிறேன், எல்லாத்தையும் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு நடக்க மாட்டேங்குது. இப்படி தான் நம்ம திங்க் பண்ணிகிட்ருக்கோம். பட் if you read the Bible again and again, பாருங்கள் என்ன அழகாக போட்டிருக்கேன். Because thou was kept, I also will keep. அப்படி இங்கிலீஷ் பைபிள். தமிழ் என்ன போட்டிருக்கு? நீங்கள் காத்து கொண்டபடினால் நானும் காத்துக்கொள்வேன். அப்போ ஆண்டவர் நிச்சயமாக சொன்னதை செய்கிற தேவன். God cannot be without doing. Numbers 23:19, what does it say? Hath he not said, and shall he not do it? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, செய்யாதிருப்பாரோ நிறைவேற்றாதிருப்பாரோ. பார்த்தீங்களா, பைபிள் என்ன சொல்லுது? செய்யாதிருப்பாரோ நிறைவேற்றாதிருப்பாரோ. அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, வாட் டிட் ஹி சே? அதுதான் நம்முடைய வேலை. அவர் எக்ஸோடஸ் 23:25 என்ன சொன்னார்? ஐ வில் டேக் சிக்னஸ் அவே ஃப்ரம் த மிட்ஸ்ட் ஆஃப் தி. ஐ வில் டேக் சிக்னஸ் அவே, வியாதியை விலக்குவேன். எங்கிருந்து? உன்னிலிருந்து. அப்போ சொன்னதை செய்வாரா செய்ய மாட்டாரா? நம்பர்ஸ் 23:19 என்னது? சொல்லியும் வசனித்தும். அப்போ செய்வாரா செய்ய மாட்டாரா? நிறைய வசனம் இருக்குங்க. there are so many amazing verses. ஆனால் பிரின்சிபல் என்னது? you do something, then he will do. that is the principle. So remember Revelation 3 verse 7, who is God? He is holy, he is true, he hath the keys of David, he opens, he shuts. பார்த்தீங்களா, அமேசிங் காட். இப்படிப்பட்ட ஆச்சரியமான தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பேனோ. அதனால தான் விடக்கூடாது. when something which comes occupies the place which should not occupy, don't keep quiet. வரக்கூடாத ஒன்று ஆக்குபை பண்ணும் என்றால் அது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அமைதல் இருக்கக்கூடாது. Exodus 15:26, I will put none of these diseases upon thee.
எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும். அப்போ எகிப்தியருக்கு வரப்பண்ணது செய்தது யார்? யார் செய்தார்? அவர் தானே. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில். அப்போ அவங்களுக்கு எங்கேருந்து வியாதி வந்துச்சு? வந்துச்சா வரலையா? ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். ஏனென்றால் ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத் thee. நானே உன் பரிகாரியான கர்த்தர். ஸோ who is God? I am the Lord that healeth thee. Who is God? நானே 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 உன் பரிகாரியான கர்த்தர். அவர் யாரு? கர்த்தர். எப்படிப்பட்ட கர்த்தர்? பரிகாரியான கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? பாருங்களேன், எப்படிப்பட்ட கர்த்தர் பாருங்கள். எல்லாம் கர்த்தர் கர்த்தன்றாங்க. எப்படிப்பட்ட கர்த்தர் அவர்? உன் பரிகாரியான கர்த்தர். அப்படி சொல்லுங்க, உன் பரிகாரியான கர்த்தர். த லார்ட் தட் ஹீலத் thee. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பிகாஸ் த ஒன் ஹூ இஸ் ஹோலி அண்ட் ட்ரூ, who has the keys, who opens and who shuts, is telling in verse 9, I will make them know that I have loved thee. உன்மேல் அன்பாய் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன்.